இந்த விஜய் சார் பத்தி சொன்னீங்க. அந்த சார் எப்படி இருக்காரு? இல்ல அக்னி. அந்த பேர் வேண்டான்னு சொல்லிட்டு உங்க நேம் என்னன்னு என்ன கேட்டார்? அது பிரான்சிஸ் ஆண்டனி ராஜா. ஏஆர் முருகதாஸ் சார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், விஜய் சார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னாரு. எப்போவுமே வந்து நம்ம உலகத்துக்கு வரணும்னா அதுக்கு வந்து அம்மா தான் முக்கியமான ஒரு ரீசன். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான். ஸோ அவங்க தான் இப்போ ஸ்டேஜ் ஏற போகிறாங்க. எஸ், உண்மையாகவே வந்து ஒரு தாயினுடைய விஷ் எவ்வளோ ஸ்பெஷல் நம்மளுக்கு தெரியும். அத்தனை பேரோட விஷஸ் இருந்தாலும் அப்படியே விஜய் ஆண்டனி சாருடைய வெல்விஷராக இங்கே இணைஞ்சிருக்கக்கூடிய ஷோபா அம்மா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. ஸோ ஷோபா அம்மா, எங்களுக்காக நீங்கள் நிச்சயமாக மேடைக்கு வரணும். வி வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் யுவர் விஷஸ். ஸோ ப்ளீஸ் எங்களுக்காக மேடைக்கு வாங்க. வெல்கம் மேம். மா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் மேம். நீங்கள் எங்கே வேணால் நின்று பேசலாம். வாங்க, வெல்கம். ஆஹா, நான் இங்கே வந்த உடனே ரொம்ப நிறைய பேச போகிறேன்னு யாரும் நினச்சிடாதீங்க. அவர் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர். நான் வேறு ஒரு இடத்துல இருந்தேன். மார்னிங் ஃபோன் பண்ணி கேட்டார். ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதான் விஜய் ஆண்டனி. ஃபஸ்ட்டு என்னோடய கணவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சுக்கரன் படத்தில். அப்போ வேறு பேர் வச்சுட்டு உள்ளே வந்தார். அப்போ என் கணவர் தான் வந்து விஜய் ஆண்டனின்னு பேர் வச்சார். உங்களோட பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. இவர் ராஜா அதோடு சேர்த்து ஒரு நேம் சொல்லியிருக்காரு. என்ன நேம் விஜய்? அல்ல சார் கேட்டது, அன்னைக்கு கேட்டது. இல்லை அக்னி. அந்த பேர் வேண்டான்னு சொல்லிட்டு உங்க நேம் என்னன்னு என்ன கேட்டார்? அது பிரான்சிஸ் ஆண்டனி ராஜா. ராஜா சிறில் ராஜா. பிரான்சிஸ் ஆண்டனி சிறில் ராஜா. அந்த நேம் சொன்னோடனே அவர் விஜய் ஆண்டனின்னு வச்சுட்டாரு. அவர் ரொம்ப ராசியானவர், உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். என் கணவர் எவ்வளோ ராசியானவர்னு. இவர் ராசியாக தானே இருக்கார். அவருக்கு என்ன குறைச்சல்? 25 படம் முடிச்சுட்டு 25வது படம் 25th மூவின்னு சொன்னாங்க. 2005 அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. மியூசிக் டைரக்டராக நல்லா வந்துட்டு இருந்தார். திடீர்னு அவருக்கு நடிக்கணும்னு ஆசை வந்து அவர் செலக்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் வந்து நான் எல்லா மூவிஸும் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு மூவி வந்து நான் வேளச்சேரி என்ன மால், அது ஃபீனிக்ஸ் மாலில் பார்த்தேன். அதான் அவரோட செலக்ட் பண்ணுற சப்ஜெக்டு அவரோட புதுசாக இருக்கும். எனக்கு என்னமோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமான மனிதர். நிச்சயமாக இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும். ஆல்ரெடி ஒரு நல்ல இடத்துல இருக்கார் கடவுள் கிருபையில். இன்னும் பெரிய இடத்துக்கு வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அம்மா. நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின். இந்த விஜய் சார் பற்றி சொன்னீங்க. அந்த சார் எப்படி இருக்காரு? அந்த சார் ரொம்ப நல்லா இருக்கார். அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய சந்தோஷம். ஸோ எப்பவுமே வந்து பழச மறக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்கல்ல. அப்படி வந்து சார்னுடைய முதல் பெயர் வச்சது சார் அண்ட் அம்மாவும் வந்திருக்காங்க இந்த மேடையில். அப்படிங்கும்போது ரொம்ப பார்த்தீங்களா, விஜய் ஆண்டனின்னு அவங்க பையனோட பேரை முதல்ல வச்சு அவரோட பேரை சேர்த்து நம்ம பையன் மாதிரி இவரும் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி மனசார வச்சுருக்காங்க. அப்சல்யூட்லி ஆமாம். தேங்க்யூ மீண்டும் உங்களுக்கு அம்மா. அடுத்ததாக இதே மேடையில் விஜய் ஆண்டனி சாரை வச்சு தயாரிப்பாளர்களை மேடை ஏற்ற போகிறோம். அப்படி வந்து அந்த 3 நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வுட் லைக் டு வெல்கம் தனஞ்சயன் சார். ப்ளீஸ் எங்களுக்காக மேடைக்கு வரணும். யூ ஆல்வேஸ் பீன் தி கிரேட்டஸ்ட் சப்போர்ட். ஸோ நீங்கள் எல்லாமே வந்து ஒரு ஈவெண்ட்டும் நடந்ததே கிடையாது, எஸ்பெஷலி விஜய் ஆண்டனி சாருடைய ஸ்பெஷலான தருணங்களில். ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டை பிளான் பண்ணதே சாராக தான் இருப்பார். அண்ட் அதே மாதிரி கமல் போரா சார், ப்ளீஸ் வி வுட் லைக் டு ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் as well. And அதே மாதிரி பிரதீப் சார், ப்ளீஸ் ஐ வுட் லைக் டு ஹேவ் யூ ஆன் ஸ்டேஜ் as well.
ஸோ விஜய் ஆண்டனி சாருடைய படங்களை தயாரித்த 3 நபர்கள் மனிதர்கள் தயாரிப்பாளர்கள் நம்ம கூட மேடையில் இணையறாங்க நினைக்கும் போது உற்சாகமாக இருக்கு. உங்க எல்லாருக்குமே வணக்கம் and a very very warm welcome. உங்களுக்கு இந்த மேடை எவ்வளோ ஸ்பெஷல்னு எங்களுக்கு தெரியும். யூ ஷுட் டெல் அஸ். இன்னைக்கு வந்து we are celebrating 25 films. யாரு ஃபர்ஸ்ட் பேசுறதுன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படியா? கதிர் சார் சண்டே எல்லாம் போடல. இல்ல பேச மாட்றாங்க. யார் பேசினாலும் மைக்கே வாங்க மாட்றாங்க. சார் நீங்களே ஸ்டார்ட் பண்ணிடுங்க சார். இன்னைக்கு வந்து விஜய் ஆண்டனி சாருடைய 25th ஃபிலிம் அப்படின்னு ஒரு மாபெரும் கொண்டாட்டம். இவ்வளோ நபர்கள் வந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க, how special this moment is for you. பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் அம்மா அவர்களுக்கு வணக்கம் அண்ட் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 25வது படம் விஜய் ஆண்டனி சார்து அண்டு கிட்டத்தட்ட நாங்களே மட்டும் 4 படத்தில் அவரோட ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அது பிறகு அவரோட சேர்ந்து இன்னும் நான் 3 படம், கிட்டத்தட்ட 7 படங்களில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் இந்த 25 படங்களில். அதை நினைக்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. அண்டு இன்னும் பல படங்களில் பயணிப்போம் நம்ம. அண்டு நான் பல மேடைகளில் சொன்னது தான். ஏஆர் முருகதாஸ் சார் சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், விஜய் சார் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னார். விஜய் சார் வந்து தனி மனிதர் இல்லை, விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமாவில் அப்படின்னார். ஏன்னா அவரை சுற்றி அவ்வளோ பெரிய ஒரு உலகமே இருக்குது. தமிழ் சினிமாவில் அவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்குது. உலகெங்கும் வந்து மக்கள் கொண்டாடுற ஒரு மிகப்பெரிய நடிகராக விஜய் சார் அங்கே இருக்காருன்னா, விஜய் சாருடைய அப்பா எஸ்ஏசி சார் அறிமுகப்படுத்துகிற விஜய் ஆண்டனி சாரும் ஒரு இண்டஸ்ட்ரி தான். அவர் ஒரு குட்டி இண்டஸ்ட்ரி வச்சுருக்கார். எப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரினா, விஜய் சார் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 500 கோடி 1000 கோடின்னு பிஸ்னஸ் பண்ண முடியும்னா, இவர் வந்து தனிப்பட்ட ஒரு ராஜ்யம் நடத்திட்டு இருக்காரு. அந்த ராஜ்யத்தில் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சினிமா இன்றைக்கி மிகப்பெரிய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது, மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் தூசு மாதிரி தள்ளி விட்டு அடுத்தடுத்து படங்கள், அடுத்தடுத்து லான்ச் அப்படி போயிட்டே இருக்காரு. ஒவ்வொரு படத்துலையும் வெற்றி மேலே வெற்றி, வெற்றி மேலே வெற்றி. அதுதான் இந்த சக்தி திருமகன். இந்த சக்தி வந்து எங்கேருந்து வருதுன்னே தெரியல. தூங்காமல் உழைச்சிட்டே இருக்காரு. நானே நினச்சிட்டு இருப்பேன், நான் டயர்டாகிடுறேன், இந்த மனுஷன் டயர்டாக மாட்டேன்றாரு. அவர் கூட பயணிக்கும் போது சிங்கப்பூர் போகிறோம், நான் தூங்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ளைட்டில். அவர் பாட்டு உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்காரு. 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஜேர்னியில் எடிட் பண்ணிவிட்டு, சார் ரொம்ப பிஸி சார், எடிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றார். என்னென்னா அடுத்த படத்தினோட எடிட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காராம், வெரிஃபை பண்ணிட்டு இருக்காராம். நான் சொன்னேன், கொஞ்சமாவது தூங்குங்க சார் அப்படின்னா சொல்லுவாங்க, அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன மாதிரி தான், நம்ம வந்து கனவு காணணுன்ற மாதிரி இவர் தூங்காமே வந்து உழைச்சிட்டே இருக்காரு. மிகப்பெரிய கனவுகளை நோக்கி ஓடிட்டே இருக்காரு. அவருடைய கனவுகள் 2026 மிகப்பெரிய கனவுகள்லாம் இருக்குது, அப்புறம் சொல்லுவோம் அதை பற்றி. அந்த கனவுகளை நோக்கி அவர் பயணிக்கிறாரு. அந்த கனவுகள்லாம் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் பல புதுமைகளை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஆசைக்காக தான் அவருடைய ஓட்டம். இன்றைக்கி காலங்காத்தால் நேற்றெல்லாம் நாங்கள் அதை வந்து ஒரு சார்ட் அவுட் பண்ணி இன்றைக்கி காலைல அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடான்னு சசி சாரோட சேர்த்து படத்தை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு காலங்காத்தால். நூறுசாமி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அற்புதமான ஒரு டைட்டில். இந்த டைட்டிலே உங்களுக்கு வெற்றி கொடுத்துருச்சு சார். உங்கள் 2 பேருக்குமே வந்து ஒரு வெற்றி கொடுத்துருச்சு. சசி சார், பிச்சைக்காரன் படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி நீங்கள் வந்து சாருக்கு கொடுக்கணும், விஜய் ஆண்டனி சாருக்கு. அது அஜய் திஷானுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறணும். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிற அந்த படம் எப்படி மார்கன் ஒரு பெரிய வெற்றி படமாக மாறிச்சோ அதே மாதிரி இந்த படம் அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்படி நூறுசாமி, அது பிறகு லாயர், அது பிறகு பெப்பின் படம், அது பிறகு அந்த படம் இந்த படம் சொல்லும்போது நான் சொல்லுவேன், கொஞ்சம் சார் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள். அவரை ஸ்லோ பண்ண நினைக்கிறதே நான் மட்டும்தான். ஸ்லோ பண்ணுங்கன்னுவேன். காரணம் என்னென்னா, நம்ம கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரி பார்த்து நிறைய படிச்சிட்டோம்னா, நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டோம்னா பயப்பட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் எதை பற்றியும் படிக்காமல், உண்மையிலே நான் அவர்கிட்ட கற்றுக்கிற பாடம்னா, நிறைய தெரிஞ்சுக்காதீங்க, நிறைய தெரிஞ்சிட்டிங்கன்னா பயப்படுவீங்க. பயப்பட ஆரம்பித்தா அனலைஸ் பண்ணால் பயப்படுவீங்க. பயப்பட்டா எதுவுமே பண்ண முடியாது. அவர் பயப்படவே மாட்டார், எதையும் அனலைஸ் பண்ண மாட்டார், எதையும் பண்ண மாட்டார். அவருக்கு என்ன தோணுதோ அந்த படம். திடீர்னு பார்க்குறாரு, ஜென்டில்மேன் ஒரு படத்தை வந்து ஓடிடியில் பார்க்குறாரு. உடனே ஜோஷா கூப்பிட்டு கதை சொல்லு. கதை கேட்ட உடனே லாயர், உடனே ஷூட்டிங் போகலாம் 3வது மாதம். ஜோஷா எனக்கு கால் பண்ணி சொல்கிறார், நான் அப்போ தான் ஆரம்பித்தேன் ஜோஷோ கிட்ட, எப்படி இருக்குது படம், அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, சார் விஜயானி சார் கமிட் பண்ணிட்டார் சார் அடுத்த படம்னாரு. என்னங்க இப்போ தாங்க நான் பேசிகிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே நீங்கள் அடுத்த படமே கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அந்த வேகம் தான் விஜயானி சார். ஒவ்வொரு திரைப்படமும் வெற்றி திரைப்படங்களா. மார்கன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், வணிக ரீதியிலும் சரி, மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய வெற்றி படம். சக்தி திருமகன் நிறைய ஊடகங்கள் எப்பயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எந்தளவு ஒரு வியாபாரம் பண்ணிச்சு இந்த படம்னு. மிகப்பெரிய வியாபாரம். ரிலீஸ்க்கு முன்னாடியே எல்லா டெரிட்டரியும் வியாபாரமாகி, எல்லா ரைட்ஸும் வியாபாரமாகி ஒரு வெற்றிகரமான படமாக அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. அதாவது வணிக ரீதியில் வெற்றிகரமான படமாக ரிலீஸ் பண்ணுறாரு. அதே மாதிரி தான்
அடுத்தடுத்த படம் லாயருக்கு ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் பண்ணோம். டெய்லி கால் ஆரம்பிச்சோன்னே ஆரம்பிப்பார், சார் இந்த படத்தோட அது பிஸ்னஸ் பெருசாக பண்ணோம், எப்படி பண்ணலாம், அப்படி தான் ஆரம்பிப்பார். அதுக்கு நம்மளால் முடிஞ்ச இன்புட்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஆனால் நான் சொல்லுவேன், கொஞ்சம் பொறுமையாக போகலாம், அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ பண்ணலான்னா, இல்லை சார் அக்டோபர் 1 சார் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்ட்டார். அதுதான் விஜயானி சார், உங்களோட வேகம் இன்னும் பல வருடங்கள் மிக பெருசாக இருக்கணும். நீங்கள் உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரி எப்படி விஜய் சாரோட இண்டஸ்ட்ரி அவ்வளோ பெருசாக தமிழ் சினிமாவை அவ்வளோ பெருசாக டாமினேட் பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி நீங்கள் உருவாக்குற இந்த இண்டஸ்ட்ரியும் மிக பெருசாக வளரணும். அந்த வளர்ச்சியில் பல தயாரிப்பாளர்களும் பல இயக்குநர்களும் பல நடிகர்களும் பெனிஃபிட் ஆகணும். உங்கள் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கணும்னு உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் சார். இந்த 25வது படம் ஒரு துவக்கம் தான். 50வது படத்தை போகவும் பேசுவோம்னு ஆசைப்படுறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் அவரை விட நீங்க பேசுறது வேகமா இருக்கு சார். அவரை விட நீங்க பேசுறது ஒரு ஜெட் மாதிரி சர்றன்னு போயிட்டீங்க சார். சூப்பர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் தர்ஷன் சார். ஒரு விஷயம் சொல்லணும். அருண் பிரபு சார், நீங்கள் வந்து பல இதுக்கு இன்டர்வியூக்கெல்லாம் வரல, நாங்கள் சிங்கப்பூர்லாம் போயிருந்தோம். உங்களை ஆராதிக்கிற ஒரு நடிகர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது விஜயானி சார். உண்மையிலே வந்து இப்படி ஒரு நடிகர் உங்களை ஆராதிப்பாரா, வெளி உலகத்தில் யாரும் ஆராய்ப்பாங்களா தெரியாது. எல்லா இடத்துலையும் நான் அவர் கூட தனியாக போகும்போது நான் சொன்னேன், சார் எங்கே சார் அருண் பிரபு சார் வரல, ஹைதராபாத் வரலன்னு கேட்குறேன். சார் அவர் ரொம்ப ஷை டைப்பாக இருக்காரு, வரமாட்டேன்றாரு, எடிட்டிங்கில் பிஸியாக இருக்காரு, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பிஸியாக இருக்காருன்னு. அங்கே உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணி அவர் பேசுனதெல்லாம் நான் கேட்கும்போது நானே நினைப்பேன், நம்ம அந்த மாதிரி பேசுனதில்லை, நிறைய டேரக்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம கொண்டாடுறதில்லை நினச்சிருக்கேன். உங்களை கொண்டாடி ஒவ்வொரு ஈவெண்ட்லையுமே நீங்கள் இல்லாத ஒரு குறைய உங்களை கொண்டாடி உங்களை ஒரு மிகப்பெரிய இயக்குனராக அவர் சொல்லுவார் சார். இந்தியன் சினிமாலே மிகப்பெரிய உச்சமான ஒரு டைரக்டர் அருண் பிரபு, தமிழ் சினிமாவுடைய ஒரு மிகப்பெரிய டாப் 5 டைரக்டர்னா அதில் அருண் பிரபு அப்படின்னு அவர் பெருமையாக நினைக்கிற மாதிரி ஒரு படத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இங்கே வந்திருக்கிற ஹீரோயின்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். கண்ணன் சார், இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் உங்களுக்கு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களை நாங்கள் எப்பவுமே காதலராக பார்த்துருக்கோம், ஒரு தீவிரமான காதலராக. மீண்டும் தமிழ் சினிமாவில் உங்களை பார்க்கறது சந்தோஷமாக இருக்குது. செல்முருகன் சார், இந்த படத்தில் ஒரு த்ரூ அவுட் ஒரு ரோல், நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் படமாகவே ஒரு சூப்பரான படம். நான் படம் பார்த்ததோடு சொல்கிறேன், ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக அருண் பிரபு சாருக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் படம் நான் சொல்வேன். ஆனால் அவர் சொல்கிற அளவுக்கு நான் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் சொல்லலாம், நான் சொல்லுவேன் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த கட்டமான ஒரு படம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவர் ரொம்ப ஷையா சார், டைரக்டர் சார் ரொம்ப ஷையா, ரொம்ப ஷை. அதான் ஹீரோயின் பக்கத்துல உட்காரும்போது தெரிஞ்சிருக்காரு. ரொம்ப இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன். அவர் கோயில் போறதுக்கே கரெக்டா இருக்கும் சார் டைம். ஷெட்யூல் போடுறேன் கதிர், ஷெட்யூல் போடும்போது நான் வர மாட்டேன், இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படி இல்ல சார். நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் பேசணும்ன்றது அவர் வந்து மைண்ட் செட்ல வச்சிருக்காரு. நான் பேசக்கூடாது, என் படம் பேசணும்ன்ற. கண்டிப்பா பேசணும். ட்ரைலரே பேசுது, படம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகணும். சூப்பர்ண்ணா. நிச்சயமா. எஸ், thank you so much. அவரை விட இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஷையா இருக்காங்களே சார். சேர்த்து நான் பேசிட்டேன். ஓ, எல்லாருக்கும் சேர்த்து நீங்க பேசிட்டீங்க. அதனால தான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிட்டேன் கதிர். ஒரு ஆல் தி பெஸ்டா சொல்லுங்க சார். சார் ஆல் தி பெஸ்ட் சார். சார் நீங்களும் சொல்லுங்க. தேங்க் யூ so much. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான ஒரு விஷயத்தோட ஆரம்பிச்சிருக்கோம். படத்தை பத்தியும் சொன்னீங்க, க்ரூவை பத்தியும் சொன்னீங்க, அவ்வளோ பாசிட்டிவா இருந்தது. தேங்க் யூ மீண்டும் உங்களுக்கு. தேங்க் யூ so much சார். நீங்களும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா நல்லா யோஸ் பண்றீங்க. கங்க்ராச்சுலேஷன் சார். நானும் இங்க கதிரை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். லுக் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா சார். அது இல்ல அண்ணா இப்பதான் அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல, அந்த லுக் எல்லாம் அந்த லுக் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட வேணாம்ல. ஓகே தான் சார். ஒருத்தர் ஹீரோவா வந்துட்டே இருக்காங்க. அஜய் ப்ரோ வச்சு பண்றாரு, அடுத்து என்ன வச்சும் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பா அப்படியே போந்து வந்தானா அது நல்லா வந்துட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு. உங்க படங்களை வரிசையா பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் நல்லா சிறப்பா வரணும் கதிர். தேங்க்யூ சார். இந்த ஃபுட்டேஜை கட் பண்ணாம போடுங்க தயவு செய்து. தேங்க்யூ சார். தேங்க் யூ so much.